அவ அமெரிக்காவில் வளர்ந்தவடா. ஆல் லாங்குவேஜஸும் அவளுக்கு அத்துப்படி. தனியா வருவாளா இல்ல துணையோட வருவாளான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வெளியில போன பொண்ணு விளக்கு வச்சதுக்கு அப்புறமும் வீட்டுக்கு வரலன்னா என்னடா அர்த்தம்? போன இடத்துல பிஸியா இருந்திருக்கணும். அதனாலதான் அவ என்ன ஈஸியா நினைச்சிருக்கணும். வட்டிக்கு வாங்கின பணமும் வயசுக்கு வந்த பொண்ணும் நாளாக நாளாக கஷ்டத்தை தாண்டா கொடுக்கும். ஆமாடா, இப்ப ரெண்டுமே சேர்ந்து எனக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வாசு, எந்த வேலைய சொன்னாலும் ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு கேட்காம நான் சொல்றத மட்டுமே செய்யணும். அப்படி யாராவது ஆள் இருக்காங்களா? என்ன முதலாளி இவ்வளவு கேவலமா கேட்டீங்க? பணம் கொடுக்கறன்னு சொன்னா போதும். எரிமலையில கிணறு வெட்டுவான். அது என்ன கிணறு? சூரியன்லயே குடிசை போடுவான். அதுவும் ஏசியோட. யாரு அது? சதாங்கிறது அவன் பேரு. அவன் வந்தா ஊரே பயப்படும். அவன் கேரக்டரே மத்தவங்களை காலி பண்ணணும், தான் ஜாலி பண்ணணும். ஆனா இந்நேரம் அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்? அசந்து விட்டார் கம்மல் கொலுசையும் அழகிடுவார். அம்மன் கழுத்துல அலங்கரிச்ச தங்க நகைய அபகரிப்பார். முகூர்த்த நேரம் நெருங்கும் முன்னே தாலிய கூட திருடிடுவார். சீக்கிரம் ஓதுடா. வச்சுட்டு போடா. சரி சரி, இதோட 10வது பீர் உட்காந்து அந்த இடத்துல எப்படி குடிக்கிறான் பார். கொண்டு வரா. 1000 ரூபா கொடுத்தீங்க, 760 ரூபா போய் 240 ரூபா பேலன்ஸ் வச்சுக்கோங்க சார். போடா வெளியில போங்க அந்த பக்கம். எவன் வீட்டுக்கு கொல்லி வச்சானோ இவன் வீட்டு வேலைக்கு பிரகாசமா இருக்குதுப்பா. தண்ணி தொட்டி தேடி வந்த பார்த்து வேண்டியதானே. வெரி சாரி சார். ஏப்பா கொஞ்சம் தண்ணி தூங்க. சாரி சாரி ப்ளீஸ். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பலமா அடிபட்டுடுச்சா? வாங்க சார் ஹாஸ்பிடல் போலாம். பரவாயில்லைங்க. விலை மதிக்க முடியாதது உயிர் தான். அதை போய் என்ன சார் இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இருக்கட்டுங்க, தப்பு எம்எல் தானே. நீங்க போங்க. யார் மேல தப்புங்கிறது முக்கியம் இல்ல. முதல்ல அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போடணும். யாரு அது நடு ரோட்ல கார் நிறுத்தி வச்சுங்கிறது? பட்டமகள் என்ன பட்டிமன்றம் நடத்தினு இருக்கீங்க? அவனுக்கு 1008 வேலை இருக்குதுல்ல. எடியா முதல்ல காரை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஊர்ல ஆக்சிடென்ட் ஆனா பாக்கிறதுக்கு தான் வருவாங்க. ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க. நடக்க முடியுதா? சரி, இந்த பணத்தையாவது வச்சுக்கோங்க. ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் ஃபர்ஸ்ட் எய்டாவது பண்ணிக்கோங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. பாய்.
பேசும் கண்கள் கொலுசுகள் அணிந்த திங்கள் கோடையில் வீசும் தென்றல் மின்னலாய் வந்து சேதங்கள் செய்தாள் ஏக்கத்தில் விழுந்து விட்டேன் என்ன மாற்றம் எந்த உள்ளே தந்ததாரோ என்ன பேரோ என்ன ஒரு கண்ணியாரோ சேலையில் பூத்து ஊர்வலம் வந்த வானத்தின் நிலவும் நீதானே சேனையை வீழ்த்தி காளையின் மனதை களவும் செய்தது என் பெண்ணே பூவிதழ் விலகி என்னிடம் பேசிய கனவுகள் தந்தது நீதானே பூவினில் தேனாய் எந்தன் மனதில் புதைந்து கிடந்தால் சுகம்தானே உன்னிடம் சொல்ல என்னிடம் தயக்கம் கண்ணுக்குள் காதல் தந்திடும் மயக்கம் சம்மதம் சொன்னால் என் உள்ளம் இனிக்கும் நினைவில் இதயம் நீச்சல் அடிக்கும் காதல் என்பது இதுதான் நான் களவு போன ஆழ்ந்தான் தூக்கம் தொலைத்தேன் நான் தான் இன்று தூண்டில் விழுந்த மீன்தான் மழையாய் வந்து மனதில் பெய்தாய் மயக்கம் தந்து மௌனமாய் சென்றாய் என்ன மாற்றம் எந்த உள்ளே தந்ததாரோ என்ன பேரோ என்ன ஊரோ கண்ணியாரோ என்ன மாற்றம் எந்த உள்ளே தந்ததாரோ தளிர்கரம் என்னை தழுவிடும் போது துளிர்விடும் மனமும் இவனுள்ளே மனம் அவள் மடியில் மயங்கிய கிடக்க கனவினில் காதல் மழைதானே ரவி அவன் ஓவியம் உயிர் கொண்டு வந்து விழிகளால் பேசிட விழுந்தேனே ரதி அவள் கண்களில் என் மனம் ஓடிய காதலில் மூழ்கிட சுகம்தானே நினைத்து வாடினேன் நிழல் போல் தேடினேன் நிஜமாய் வாழ்ந்திட மனதை வேண்டினேன் தனித்து வாழ்ந்தவன் தவித்த ஆண்மகன் உறவை கேட்கிறேன் உன்னில் வாழ்கிறேன் மனதில் ஆசை சொல்ல நான் மாருதம் போல வருவேன் மல்லிகை பாதம் தாங்க நான் தண்டிகை சுமந்து வருவேன் கொடி போல் வந்து மனதில் படர்ந்தாய் பனி போல் வந்து பரிசம் தந்தாய் என்ன மாற்றம் எந்த உள்ளே தந்ததாரோ என்ன பேரோ என்ன ஒரு கண்ணியாரோ சின்ன சின்ன பார்வைகளை என்னுள் வீசி சீரை கொண்டு சென்ற நீயோ சிலந்தி ஜாதி பூக்களின் வாசம் அவள் புதுமொழி பேசும் கண்கள் கொலுசுகள் அணிந்த திங்கள் கோடையில் வீசும் தென்றல் மின்னலாய் வந்து சேதங்கள் செய்தாள் ஏக்கத்தில் விழுந்து விட்டேன் என்ன மாற்றம் எந்த உள்ளே தந்ததாரோ
என்ன பேரு என்ன ஊரு கண்ணியாரு சதா போலீஸ் தேடும் இந்த வாஸ் தரேன்னு பார்க்குறியா? சதா சில்லற சொல்றியா தெரிச்சு பண்ணலா போதும்டா. காசு மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். வா எப்படி ஒழுக்கன்னு சொல்லித்தரேன். வா வாடா நம்ம கால் தான் ஏறு. டிரைவர் எடு வண்டிய. சதாட்ட பணம் கொடுத்து ஜெனிஃபர் கொலை பண்ண சொன்னீங்களே, இதான் உங்க முடிவா? எனக்கு வேற வழி தெரியலடா. ஜெனிஃபர் இப்பெல்லாம் யாருக்கிட்டையும் அடிக்கடி போன்ல பேசிக்கிட்டு எங்க என் சொத்தெல்லாம் என் கையை விட்டு போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. முதலாளி, எனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எதுவுமே நடக்கலடா. சரி இந்த வீட்டை வித்தாவது கடன் அடைக்கலான்னு பார்த்தா கடைசி நேரத்துல அந்த வக்கீல் அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டான். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அத்தனை சொத்துமே நாளைக்கு ஜெனிஃபர் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா அவனுக்கு சொந்தமா. நீங்க ஆயிரம் சொன்னாலும் செய்யறது பாவம் தான் முதலாளி. பதவி தேவைப்பட்டா பாவம் பார்க்க கூடாதுரா. பாவம் புண்ணியம் பார்த்தா கடல்ல யாரும் மீன் பிடிக்க மாட்டான், கசாப் கடையில ஆடு வெட்ட மாட்டான், கண்டக்டர் காசு வாங்க மாட்டான், மாசம் முடிஞ்சா நீ என்கிட்ட சம்பளம் வாங்க மாட்ட. உனக்கு சம்பளம் வேணுமா வேண்டாம்? முதலாளி, என்ன கணேசா இவன் தொல்லை பண்றான்னு நினைக்கிறியா? ராத்திரியில படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, தண்ணி அடிச்சா போதை ஏற மாட்டேங்குது, பிரியாணியா இருந்தா கூட சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் என்னன்னு கேட்கலான்னா யாருக்கிட்ட கேக்குறது? நமக்கு தான் யாருமே இல்லையே. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான். உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அன்னைக்கு பார்த்தனே ஒரு பொண்ணு, அப்பா கண்ணை பார்த்தா மின்னல் அடிச்ச மாதிரி இருக்கு, பேசினா என் மனசுல பட்டாசு வெடிச்ச மாதிரி இருக்கு, என்ன தொட்டா அப்படியே எங்க அம்மாவை பார்த்தா மாதிரி இருந்துச்சு. கணேசா, உழைச்சு ₹1 பார்க்கணும், பசிச்சு ₹1 சாப்பிடணும்னு எனக்கு தாய் இருந்தா சொல்லி கொடுத்துருப்பா. எனக்குன்னு தாயையோ தாரத்தையோ தங்கச்சியோ யாரையுமே கொடுக்கல. ஆனா அந்த பொண்ணை மட்டும் எனக்கு காதலியா கொடு கணேசா. இது மட்டும் சரியா நடந்துட்டா உனக்கு ஒரு 10,000 இல்ல